உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலிமா நீங்கள் எளிமையாக எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம், கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் எப்படியெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிற நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் பேச வைக்கிறது நம்மளுடைய ஒரு தீவிரமான நோக்கமாக இருக்கிறதுனால அவங்களையும் இங்கிலீஷில் பேச வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம குரூப் டிஸ்கஷனாக என்ன அதை பற்றின ஒரு சின்ன ஐடியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேலைவாய்ப்புக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை வேலைவாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ நவ். இந்த குரூப் டிஸ்கஷனில் 3 முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட பேசிக் பிஹேவியரில் இருக்கக்கூடிய லிசனிங் ஸ்கில். சரிங்களா? லிசனிங் ஸ்கில், மற்றவங்கள சரியாக கவனிக்கணும். சரிங்களா? லிசனிங் ஸ்கில் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கீ இஸ் அ லிசனிங் ஸ்கில். சரிங்களா? முதல் கீ என்னதுமா? லிசனிங் ஸ்கில். லிசன் பண்ணணும். இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஆக்டிவாக கவனிக்கிறீங்களா? ஸோ நான் சொல்கிற விஷயத்த 100% நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களா? அதை நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்களா? ஸோ யூ ஆர் த குட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நல்ல மாணவர்கள், நல்ல டெஸ்ட் எழுதிருக்கீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுறீங்களா? இந்த லிசனிங் ஸ்கில் தான் உங்கள் லைஃப் எண்டு வரைக்கும் இருக்கணும். லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட 100% இருக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணது எப்போ, நீங்கள் நல்ல டெஸ்ட் எழுதும்பொழுது, நீங்கள் நல்ல கான்வர்சேஷன் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ டெஸ்ட் அப்போ நல்லா எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மார்க்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? எஸ்ப்பா, உங்களுக்கும் அது யூஸ் ஆகணும், அண்ட் இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ. சரிங்களா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு விஷயம் லிசனிங் சொல்லிட்டேன். அது என்ன சார் லிசனிங்? ஏன் சார் நான் நார்மலாக லிசன் பண்ணுறேன் சார்? வென் யூ ஆர் கோயிங் டு த குரூப் டிஸ்கஷன் நீங்கள் உட்காடுறீங்கன்னா யூ லுக் லைக் அ லீடர். நீங்கள் ஒரு ஈக்குவல் டு லீடர். நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான தகுதி இருக்கக்கூடியவங்க தான் குரூப் டிஸ்கஷனில் கன்வே பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இன்டர்வியூ ஓரியன்ட். ஓகே, ஒரு குரூப் டிஸ்கஷனில் 10 பேர்னு சொல்லிட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் உங்களை வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆப்போனண்ட் என்ன பேசுகிறாங்க, அடுத்ததான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் என்ன, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும்தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? என்னோட ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய குரூப் டிஸ்கஷனால தான் நான் வெளியில் போனேன், குரூப் டிஸ்கஷனால தான் நேவி இன்டர்வியூவில் நான் ரிஜெக்ட் ஆனேன்னு சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். லிசனிங் ஸ்கில் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குற ஒரு கீ பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நான் அவங்க சொல்கிறத நான் சரியாக கவனிக்கல, அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னு கரெக்டாக கேட்காம ஓகே குரூப் டிஸ்கஷன் சொன்ன உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க ரோல் நம்பர் பிரகாரம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லிசன் பண்ணுங்கள். இட்ஸ் கிவ்ஸ் யூ 50%, 50% உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். 50% சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஆர் யூ கிளியர்? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லிசன் பண்ணுங்க. ரெண்டாவது கீ பாயிண்ட் என்ன சார்? செகண்ட் கீ பாயிண்ட் என்ன? ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ரெஸ்பெக்ட் அதர்ஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்குது, ஒரு 10 பேருக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரையும் மதிக்கிறீங்களா, மரியாதை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எனக்கு தெரியும் சார், நான் நல்லா பேசுவேன் சார், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார் அப்படின்னு இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறது குரூப் டிஸ்கஷன் கிடையாது. சரிங்களா? குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது உங்களோட பொலைட்னஸ் மூலிமா, உங்களோட வார்த்தை மூலிமா மற்றவங்களுக்கு மற்றவங்களை கன்வே பண்ணணும். ஓகே, ஐ டெல் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கைஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு டாக் வித் யூ. ஐ எம் வெரி ஹாப்பி டு டாக் வித் யூ ஆல். ஸோ உங்கள் முன்னாடி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் இன்ஃபர்மேஷன் இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணி இன்னும் ஒரு வார்த்தை, ஒரு பொலைட்டான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு பேசும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் ஃபார் யுவர் குரூப் டிஸ்கஷன். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நேம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பேருமே பேசுவாங்க. அந்த ஒவ்வொரு நேமையும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிறது ஃபைனலாக நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்க்ளூட் பண்ணுவீங்களா? ஓகே, லெட் மீ கன்க்ளூட் திஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அதிகப்படியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ கன்க்ளூட் பண்ணும்போது ஒவ்வொரு டீம் மெம்பரோட பேரையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன கீ பாயிண்ட்டை ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லி கன்க்ளூட் பண்ணும்போது 100% இல்லை 1000% செலக்டட் ஆன் தட் இன்டர்வியூ. எந்த இன்டர்வியூ போகிறீங்களோ அந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் அவங்கள
கேட்குறது மட்டும் இல்லை, லிசன் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களோட நேம்லேருந்து அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக உள்வாங்கிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிற வரைக்கும் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் வரும். ஓகேங்களா? ரெண்டாவது கீ பாயிண்ட் புரிஞ்சுட்டா? தேர்ட் கீ பாயிண்ட் கவனிக்கலாமா? மூணாவது கீ பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களோட இண்டிவிஜுவலுக்கு நான் வரேன். ரெண்டு விஷயம், லிசன் பண்ணுறீங்க, ஆப்போனன்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன டாபிக் கொடுத்தா அந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன பேச போகிறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூனோ, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுவீங்க? மூணாவது விஷயம் என்னன்னா, எந்த விஷயம் கேட்டாலும் சரி, என்ன விஷயம் நீங்கள் கன்வே பண்ணாலும் இண்டிவிஜுவலி யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் யுவர் டாபிக். இண்டிவிஜுவலி யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். சரிங்களா? இண்டிவிஜுவலி யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங்னா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே நீங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் பாசிட்டிவ் மட்டும் தான் சார் பேசுவேன், நெகட்டிவ் பேச மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அந்த ஒரு விஷயத்தோட நெகட்டிவான பாயிண்ட்ஸும் நீங்கள் சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட் புரிஞ்சுப்பாங்க, ஓகே எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறாங்க, எல்லா விஷயமும் இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் ஆன் த டாபிக். அதுக்கு நீங்கள் நிறைய புக்ஸு, லேர்னிங் மெட்டீரியல்ஸு, அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், இது மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே உங்களை ஒரு பாசிட்டிவாக இண்டிவிஜுவலாக பேசுகிறதுக்கு தகுதிப்படுத்தும். சரிங்களா? மூணாவது விஷயம் புரியுதுங்களா? எந்த பாயிண்ட்டுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக பேசுகிறதுக்கு பாசிட்டிவாகவும் சொல்லணும், நெகட்டிவாகவும் சொல்லணும். கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட், யூ ஹாவ் டு பி லிசன் ஸ்ட்ராங்லி. நல்லா லிசன் பண்ணணும், ஆக்டிவாக லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக உள்வாங்கிக்கணும். அதை உள்வாங்கும் போது தான் நீங்கள் 100% நல்லா பேச முடியும். 50% சக்ஸஸ் உங்களுக்கு எங்கே கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் லிசன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, மற்றவங்க லிசன் பண்ணுற விதம். ஃபர்ஸ்ட். செகண்ட் கீ பாயிண்ட் என்னம்மா? எஸ், ரெஸ்பெக்ட் அதர்ஸ். மற்றவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். எப்படின்னா அவங்களோட நேம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிக்கணும். அண்ட் கன்க்ளூட் பண்ணும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் சொல்லும்பொழுது அது ஹெச்ஆருக்கோ கேட்கக்கூடிய ஜட்ஜுக்கோ ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதனால ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ரெஸ்பெக்ட் அதர்ஸில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு பொலைட்டாக அவங்களுக்கு போய் ரீச் பண்ணணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? மூணாவது கீ பாயிண்ட் என்னமா? இண்டிவிஜுவலி யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். சரிங்களா? இண்டிவிஜுவல் அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ஃபிங்கர் டிப்பில் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த டிப்பில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் நிறைய படிக்கணும். என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் நான் பேசுவேன் சார் அப்படிங்கிறதுக்கு நிறைய புக்ஸு, நிறைய மெட்டீரியல்ஸ், நிறைய வீடியோஸ் இது மாதிரி நீங்கள் பார்க்க அது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வேல்யூ ஆடட்டாக வரும்ப்பா. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 3 விஷயம் தான் உங்களுக்கு முன்னாடி நான் கன்வே பண்ணுறேன். குரூப் டிஸ்கஷன் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். இன்டர்வியூ ஓரியன்டாக நீங்கள் போகும்போது வின் பண்ணணும். டவுட்ஸ் இருக்கா குரூப் டிஸ்கஷனில்? ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ குட்.